எதனால இந்த போர் தொடங்குச்சு? அதாவது ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இஸ்ரேல் ஈரானை தாக்குனாங்க. என்ன காரணம்? இது 12 நாளாக நடப்பது என்பதை விட நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த பாலஸ்தீன பிரச்சனை எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை குறிப்பாக இஸ்ரேல் காசாவை முற்றாக அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் கடினமான முறையிலே குண்டு வீச்சு நடந்தது. லட்சக்கணக்கான பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஊடகத்தில் 1000 என்று தான் வருகிறது, 63,000 65,000 என்று வருகிறது. கணக்கில் இல்லாமல் ஏகப்பட்ட பேர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நேற்று கூட உணவு வாங்க வந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு இஸ்ரேலிய ராணுவம் மிருகத்தரமான முறையிலே அவர்களை வீழ்த்திருக்கிறார்கள், கொடூரமான செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த பின்னணியில அதை தடுத்தாட்டுக் கொள்வதற்காக ஈரான் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பல்வேறு குழுக்களுக்கு உதவிகள் செய்கிறது. அதுதான் அதனுடைய பின்னணி. அதை பார்க்கணும். உதாரணமா ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹூதிகளா இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புக்கும் ஈரான் தான் பின்னாளில் நின்று அதுக்கு பக்கபலமாக நிற்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கிறது. அதனால இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க நிறுத்துங்க, உங்க மேல நாங்க சந்தேகப்படுறோம், நீங்க தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனை செயலாக்கும் விதமாக தான் என்ன செய்திருக்கிறது, இஸ்ரேல் துணிச்சலான முறையிலே போய் அதை அடிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அடிச்சுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அதை அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது.